இருக்கிறாங்க. அந்த பலிபீடத்துக்கு பேர் என்ன? யெகோவா நிசி. இந்த பலிபீடத்துக்கு பேர் என்ன? யெகோவா நிசினா கர்த்தர் என் ஜெயக்கொடி. என்னது? கர்த்தர் எனக்கு ஜெயமாக இருக்கிறார், கர்த்தர் எனக்கு வெற்றியாக இருக்கிறார், கர்த்தர் என் வாழ்க்கையில வெற்றி கொண்டு வருகிறார். யார் எப்படி வெற்றி கொண்டு வருகிறார்? நமக்கு விரோதமாக யார் இருக்கிறா? அமலேக்கியன். யார் இருக்கா? நமக்கு விரோதமாக அமலேக்கன் இருக்கான். இந்த அமலேக்கன் யார் தெரியுமா? ஏசாவுடைய பேரன். யாருடைய பேரன்? ஏசாவுடைய பேரன். ஒரு நேரம் நமக்கு கிடைத்த சுதந்திரத்தை நம்ம என்ன செய்யறோம்? அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்துறோம். நமக்கு கிடைச்ச சுதந்திரத்தை நம்ம அடுத்தவங்கள்ட்ட என்ன செய்யறோம்? விட்டு கொடுக்குறோம். அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கவே கூடாது. உனக்கு இருக்கிற உரிமையை நீ விட்டு கொடுக்க கூடாது. எப்படி தேசிய ஜனநாயக உரிமை, எப்படி ஓட்டு உங்களுடைய வாக்குரிமை, அது தேசியத்தினுடைய எனது பெருவிழாவாக கொண்டாடுறாங்க இல்லையா? இந்த இடத்துல உங்க வாக்கை நீங்க விட்டு கொடுக்காம போடுறது போல அது வேற ஆளுக்கு போய் விழுந்துச்சுன்னா அது தப்பு தானே? நீங்க பட்டம் அமுக்கும் போது என்ன செய்யுது? யாருக்கு போடணும்னு நினைச்சீங்களோ அவங்களுக்கு தானே போகணும். அது என்ன செய்யக்கூடாது? வேற ஒரு ஆளுக்கு போய் விழுது. வேற ஒரு பேப்பர், அங்க ஒரு பேப்பர் விழுதுக்கு போயினா 2 பேப்பர் விழுது. அப்போ வாழ்க்கையில என்ன செய்கிறான்? உலகத்துல என்ன நடக்கிறது? ஏமாற்று வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா தேவன் என்ன செய்கிறார்? அமலேக்கனுடைய உறவு நமக்கு தேவையில்லை. அமலேக்கன்னா யாரு? சுதந்திரத்தை கொள்ளையடிக்கிறான். தான் உட்கார்ந்துக்கிட்டு தான் சாப்பிடணும். நம்மள எல்லாரும் என்ன செய்யணும்? பசியோடு அனுப்பி விடணும். சாப்பாடு தரேன், சாப்பாடு தரேன், சாப்பாடு தரேன், பணம் தரேன், பணம் தரேன், பணம் தரேன், உனக்கு பேங்க்ல இவ்வளவு போட்டிருந்தேன்னு சொல்லி சொல்லி நம்மளை ஏமாத்தணும். நம்மளும் அவனை பின்பற்றி என்ன செய்யணும்? போகணும். இது தேவையா? நமக்கு தேவையில்லாத காரியத்துல நாம என்ன செய்யக்கூடாது? தலையிடக்கூடாது. கொடு. அதுக்காக லஞ்சம் வாங்குற அனுபவம் நமக்கு இருக்கக்கூடாது. லஞ்சம் வாங்குற அனுபவமும் நமக்கு இருக்கக்கூடாது. நமக்கு இருக்கிற சுதந்திரம் என்னது? நல்ல தலைவனை தேர்ந்தெடுப்பாரு. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். நமக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். அவர் உனக்கு வெற்றியை தரக்கூடிய தேவன். உன் வாழ்க்கையில தோல்வியை நீ பார்க்க முடியாதபடிக்கு, தோல்வி உனக்கு சேர முடியாதபடிக்கு, உன்னுடைய காலங்கள் எல்லாம் வெற்றியாகவே மாற வேண்டும் என்பதற்காக தேவன் உனக்கு துணை நிற்கிறார். அவர் உனக்கு வெற்றி தருவார். அல்லேலூயா. ஒரு பாடல் உண்டு, ஒரு பல்லவி மட்டும் பாடுகிறேன். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநாடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநாடை நடந்திடுவோம். கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தால் சாத்தானை ஜெயித்திடுவோம். விசுவாச கேடயத்தால் சாத்தானை ஜெயித்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். எல்லாம் தேவனோட புறப்படுவதற்கும் தேவனோடு பயணம் செய்வதற்கும் உங்களுக்கு முன்பாக தேவன் இருக்கு. அமலேக்கனை முறியடிக்கிறார். அமலேக்கனை எப்படி முறியடி? எப்போதும் அந்த யுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். உங்க சீட்ல நீங்க உட்கார முடியாது. உங்க சீட்டை அவன் அபகரிக்கணும்னு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? வந்துகிட்டு இருக்கான். இன்னைக்கு பாருங்களேன், தனக்கு பதவி கிடைச்சிச்சுன்னா அந்த சீட்டை எவனாவது விட்டு கொடுக்கானா? அடுத்தாப்புல இன்னொருத்த அந்த சீட்டுக்கு வரணும்னு நினைக்கானா? ஒரு பையன் என் சீட்டுக்கு என்ன செய்ய முடியாது, வர முடியாதுன்னு நினைக்கணும். எல்லா இடத்துலையும் நாங்கள் தான் ஜெயிப்போம் சொல்லிக்கிட்டு என்ன செய்யறாங்க? சந்தோஷப்படுகிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் உங்களையும் என்னையும் கூட ஜெயாளிகளாக மாற்றுவதற்காக வந்திருக்கிறார். இவன் என்ன செஞ்சுட்டான் தெரியுமா? இந்த ஏசா ஒரு நேர சாப்பாட்டுக்காக தான் சொத்து, தான் தகப்பனுடைய சொத்தை எழுதி கொடுத்தான். யார்கிட்ட? கூட பிறந்த தம்பி. அவனும் விஷயமா நினைச்சிட்டான், வாங்கிட்டான். அவனும் தந்திரமா நினைச்சிட்டான், வாங்கிட்டான். இவன் திரும்ப கண்ணீரோடு அந்த சொத்துக்கு திரும்ப வேணும்னு கேட்கிறான். அவங்க அப்பாட்ட, அப்பா அப்பா எனக்கு உங்ககிட்ட ஒரு ஆசீர்வாதம் இல்லையா, எனக்கு ஆசீர்வதிங்க அப்படின்னு கேட்கிறான். கடைசி வரைக்கும் அவனுக்கு என்ன செய்ய முடியல,
அந்த சொத்து, அந்த சுதந்திரம் அவனுக்கு கிடைக்காமல் போனது என்று வேதவசனம் சொல்லுகிறது. நீங்கள் ஒரு நேர சாப்பாட்டுக்காக, ஒரு நேர ரூபாய்க்காக நீங்கள் யாரை நம்பி போவீங்க? ஒரு நேரம் கிடைக்கிற 1000 ரூபாய்க்காக, ஒரு நேரம் கிடைக்கிற 2000 ரூபாய்க்காக, ஒரு நேரம் கிடைக்கிற 10,000 ரூபாய்க்காக நம்முடைய வாழ்க்கையை நாம் முழுவதுமாக தொலைத்து விடுகிறோம். அருமையானவர்களே, உலகம் உனக்கு கொஞ்சம் தான் கொடுக்கும், ஆனா பரலோகம் நினைத்ததுன்னா உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நீ உன் வயிற்றுக்கு கிடைக்க வேண்டிய கஞ்சி உனக்கு கிடைச்சிருச்சுன்னு நினைக்காத. உன் வயிற்றுக்கும் கிடைக்கணும், உன் வாய்க்கும் கிடைக்கணும். உன் கைக்கு எட்டுனது என்னது?